அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய செய்திகள் அரசியல் சதுரங்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில் தமிழ் பட்சத்தில் வரக்கூடிய கடைசி அரசியல் வீடியோவாக இருக்கும். இதன் பிறகு அஸ் யூஷுவல் நம்முடைய பாதையை நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். அதாவது உலக அரசியல், அதில் இருக்கக்கூடிய பலவிதமான உண்மைகள் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச், அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பவர் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. அதற்கான ரீசன் என்ன, அதனால் கடந்த காலங்களில் நம்ம என்னென்ன அவதியுற்றோம், அது வரும் காலத்தில் எப்படி நடக்காமல் தடுப்பது அப்படிங்கிறத பற்றியான ஒரு டீட்டெயில் விளக்கமாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அரசியல் சார்ந்த நிறைய செய்திகள் நம்ம தெரிந்து கொள்கிறோம். காரணம், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக ஏகப்பட்ட செய்திகளை அன்னோட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சொற்றொடரை கேள்விப்பட்டிருப்பீங்க, புட்டிங் யுவர் மணி டு ஒர்க் அப்படின்னு சொல்லி. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டம் க்ரோ ஆகிற மாதிரியே நாம அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 2000வது வருடத்தில் ஜிடிபியில் 16வது இடத்துல இருந்த இந்தியா 2025ல் 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்கும். ஸோ இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப கூடி இருக்கு. அதனால தான் நிறைய டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சிப்பாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், அதன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய மணி அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உணர்ந்திருக்காங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனிஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணனா பிஎஸ்சி என்எஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, நிறைய பேர் ஷேரை வாங்கி விற்கிறதுனால அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். ஜெனரலி மார்க்கெட் அப்படிங்கிறது பீக்காக இருக்கும்போது, அதாவது பீக் புல் மார்க்கெட், அந்த நேரம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது பீக் பேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய ஷேர் அப்படிங்கிறது கீழே விழ ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் நல்ல ஷேரை விலை குறைவாக நம்மளால வாங்க முடியும், வேல்யூஷன்ல வாங்க முடியும். கடந்த 2 வருடங்களில் இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது பெருசாக சர்ஜ் ஆகாம உயர்ச்சி அடையாமல் இருக்கிறதுனால பல முக்கியமான நிறுவனங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது இப்போது குறைந்த விலைக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயந்தீங்கன்னா ஸ்டாக்கினுடைய இண்டெக்ஸ்ல நாம இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் தான். இது எதை ட்ராக் பண்ணுது அப்படின்னா, நிஃப்டி 500 இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல 6 மாதத்துக்கான ஆவரேஜ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி லார்ஜஸ்ட் 20 ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவாங்க. இதே இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ஒரு என்எஃப்ஓ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்எஃப்ஓ அப்படிங்கிறது தான். இதுல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதும், டாப் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். 100 ரூபாயில இருந்து நம்ம எவ்வளவு வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்லாட்டி வேலை பார்க்கிற இது எல்லாருக்குமே உபயோகமா இருக்க போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம வீடியோக்குள்ள போலாமா? முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படிங்கிறத பார்க்கும்போது, பொதுவாக இந்த மாதிரியான ஸ்பீச்சை ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா, அதுவும் குறிப்பாக அவங்களுடைய பதவியேற்கும் விழாவில் இப்படி ஒரு ஸ்பீச் நடந்திருக்கான்னு கேட்டால் இதுவரையிலும் நடந்த மாதிரி கிடையாது. நடந்த இந்த ஸ்பீச்சில் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே, நான் ஒரு எளிய வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மன்னர் பரம்பரை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. 3வதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அமல்படுத்துவேன் அப்படின்னும், ஆனால் அதே நேரத்தில் நான் தான் இங்கே பவர் சென்டராக இருக்க போகிறேன், வேறு யாருக்குமே இதை பகிர்ந்தளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் தான். ஸோ முதல் 2 விஷயம் அப்படிங்கிறது யதார்த்தமான சில விஷயம். அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மகனா, எனக்கும் பசினா என்னன்னு தெரியும்னு சொன்னது ஓகே. எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான ஏரியாவில் தான் வந்திருக்கோம், நான் உயர்ந்தவன் கிடையாது உங்களை விட, உங்களில் ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இல்லை அவர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மன்னர் பரம்பரையெல்லாம் கிடையாது, அதாவது இந்த அப்பா மகன் தாத்தா இந்த ஒரு வழித்தோன்றலில் நான் வந்தவன் கிடையாது, நானாக என்னுடைய வாழ்க்கையை வழியை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படிங்கிறது தான். இது எப்படி மக்களிடையே கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்மில் பலரும், அதாவது ஒரு 90% மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக கண்டிப்பாக கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்போம். நம்ம அப்பாவினுடைய சொத்து இருந்திருக்காது, ஒருவேளை அப்பா வச்சிரு கடன் தான் இருந்திருக்கும், அதையும் மீட்டி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் இவங்களுக்கான மேரேஜுக்கு நம்ம கடன் வாங்கியிருப்போம். தம்பி அண்ணன்மார்களுக்கான அந்த எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க சார்ந்த பல மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து வந்திருப்போம். ஸோ பிறவி பணக்காரர்கள் இல்லாத நிறைய நபர்கள் தான் இந்த அரசியல் மாற்றத்தில் மிக முக்கியமான நபர்கள். அவங்களுக்கு தான் வலினா என்ன, வேதனைனா என்ன, மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும், லோவர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்பர் மிடில் கிளாஸுக்கு போனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்னு சொல்லி ஒரு கனவுடன் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இது எல்லாமே புரிய வரும். ஸோ இந்த 2 இடத்தையுமே அவர் கனெக்ட் பண்ணி கரெக்டாக பேசினார். அதன் பிறகு அவர் சொன்ன அந்த பவர் சென்டர் மேட்டர், இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் நடந்த ஆட்சி, அதாவது திமுகவினுடைய ஆட்சியில் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே புரியாது. என்னதான் தப்பு நடந்தாலும் அதை மீடியா பெரிய அளவில் போர்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க.
தவறு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எக்ஸ்போஸ் பண்ணாதான் அது தவறு அப்படிங்கிறதே தெரியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு தாவேகாவினுடைய முதல் அறிவிப்பா எல்லோருக்கும் 200 யூனிட் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய செய்தி, அவருடைய மேனிஃபெஸ்டோவில் தகுதி வாய்ந்த வீடுகளுக்கு 200 யூனிட் அப்படின்னு சொல்லி அந்த தகுதியாக 500 யூனிட்டை 2 மாதத்திற்கான அளவீடாக கொடுக்கிறார்கள். அந்த அளவீடு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 90% வீடுகள் 2,40,00,000 வீடுகளில் இந்த மாதிரியான 500 யூனிட்டுக்கும் கீழே தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலைனாலும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 1,782 கோடி ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக வேணும் இந்த வாக்குறுதியை மட்டுமே நிறைவேற்றிய காரணத்தினால். ஸோ இது ஒரு தவறு. இது தவறாக நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த தவறை நீங்கள் சரி பண்ணணும், எல்லாருக்கும் எப்படியாவது கொடுக்க பாருங்கள், இல்லாட்டி மாதத்துக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க 200 யூனிட்டு, அதனால் மாதம் நீங்கள் கரண்ட்டை ரீட் பண்ணி 200 யூனிட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பலரும் அதற்கான குரலை உயர்த்தி வருகிறார்கள். எஸ், இதுதான் வேணும். இந்த கரெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். அப்போது இந்த பவர் சென்டர் இதை கவனிக்கணும். அவங்க உள்துறை எடுத்திருக்காரு விஜய் அவர்கள், அவர் பவர் சென்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை கவனித்து அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத மற்ற இலாக்கா அமைச்சர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும். இது ஒரு விஷயமா இருக்கிறது என்றால் அடுத்ததாக தமிழ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பல இடங்களில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். 2021 ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போது கடைசியாக ஒரு பிப்ரவரி மாதம் 2026 கூட ஆளுநர் அவர்கள் பதவியேற்கும் போது வந்தே மாதரம் ஜனகணமன அடுத்ததாக வரக்கூடியதான் தமிழ்தாய் வாழ்த்தா இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் வருடங்களுக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜனகணமன அதன் பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே தமிழ்தாய் வாழ்த்து ஏன் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு, தமிழ்தாய் வாழ்த்து ஏன் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகளோ ஆளும் கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகளோ விசிகா, சிபிஐ, சிபிஎம் யாருமே கேட்கல, கண்டனங்களை தெரிவிக்கல. நேஷனல் ஆந்தம் தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த. ஆனா அதே இன்சிடென்ட் இப்ப நடக்கும்போது அதற்கான எதிர்ப்புகள் வருகிறது, அதற்கான கண்டனங்கள் வருகிறது, அதற்கான விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் உட்பட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எஸ், இங்கே என்ன நடந்தாலும் கேள்வி கேட்பதற்கு ஒரு கூட்டம் தயாராகி வருகிறார்கள். எதுவுமே நடக்கலைனாலும் அதையும் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்க ஒரு கூட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு பேலன்ஸ்டான அரசியல் அப்படிங்கிறத விட கொதித்து போன ஏன் தோற்றம், நம்மளை தோற்கடிச்சிட்டானே, இப்போ நம்மளை தோற்கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கொதிச்சு போன ஒரு கூட்டத்துடன் நம்ம நல்லா வின் பண்ணிட்டோம், நாம தான்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மோத போகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கூட்டத்துக்கு நமக்கு என்ன தேவைன்னா கரெக்டான டேட்டாஸ் அப்படிங்கிறது தேவை. அப்போ இந்த டேட்டாவை தர வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் சென்டர், அவங்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஊடகங்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள். இது ஏன் போன ஒரு ஆட்சியில் லேக் ஆச்சு, கிடைக்காம போச்சு அப்படின்னு கேட்டால் இந்த பவர் சென்டர் முதலமைச்சராக இல்லை, இந்த பவர் சென்டர் யாராக இருந்தாங்கன்னா அரசு அதிகாரிகளாக இருந்தார்கள். அவங்க இதை கண்ட்ரோல் பண்ணாங்க, எந்த நியூஸ் வெளியில் வரணும், எந்த நியூஸ் வெளியில் வரக்கூடாது. அதுவும் சில அமைப்புகள், தனியார் அமைப்புகள் இதை மானிட்டர் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில மீடியாக்கள் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய தவறுகளை சொல்லும்போது ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுவாங்க. ஏன் டிலீட் பண்ணாங்க, எதுக்காக டிலீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே இருக்காது, பட் டிலீட் பண்ணிடுவாங்க. அப்படி டிலீட் பண்ணதுனாலலாம் நிறைய ஊரில் நடக்கக்கூடிய பல அசம்பாவிதங்களும் பல தவறுகளும் நம்ம பார்வைக்கே வராமல் போயிடுச்சு. ஸோ மக்கள் அந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது மீடியாவில் அப்படி ஒரு தவறே நடக்கலைன்னு சொல்லி நம்மளை போர்ட்ரேட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே சோஷியல் மீடியாவில் அது சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து தான் திமுகவினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் பேச வருவது ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேச மாட்டேங்கிங்க சார், இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க, இங்கே இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு மனுஷனை போட்டு அடிச்சிருக்காங்க, அதையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலை, இங்கே சரியாக பஸ்ஸு சர்வீஸ் இல்லை சார், இதையே நீங்கள் போர்ட்ரேட் பண்ணாமல் இருக்கீங்க, இதையே அந்த போன முறை அந்த அரசாங்கம் சொல்ல மறுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். அரசாங்கத்துக்கு எதிராக அந்த குரல் உயர்ந்து விடுமோ, இதனால் நமக்கு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டுகள் கம்மியாகிடுமோ, இதனால் நம்முடைய எஜமான் அதாவது அந்த பவர் சென்டரை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கோப பார்வை நம்ம மீது திரும்பிடுமோ, நமக்கான அந்த பணம் கிடைக்காம போயிருமோ இப்படின்னு சொல்லி பல காரணங்கள் இதற்கு சொல்லலாம். ஸோ இந்த பவர் சென்டர் சரியாக ஒர்க் ஆகாத காரணத்தினால்தான் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது இங்கே சீர்கெட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் கொலை, எந்த பக்கம் திரும்பினாலும் கஞ்சா புழக்கம் இல்லாட்டி போதை புழக்கம் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்தோம்.
இன்னைக்கு திருச்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு 300 பேரை கூப்பிட்டு வச்சு உங்கள் லைஃப் வீணாக போயிடும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இப்போ சட்டம் எல்லாமே ரொம்ப பெருசாக மாறிடுச்சு, ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இல்லைனா நீங்களும் கஷ்டப்படுவீங்க, உங்களை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு உங்களுடைய குடும்பமும் கஷ்டப்படும். 30 லட்சம் பேர் இருக்கும் திருச்சியில், உங்கள் 300 பேரால் அந்த 30 லட்சம் பேருடைய அந்த நல்ல வாழ்க்கைக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது, இது கடைசி வார்னிங்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சட்ட ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல் டிஸ்கஷனே விஜய் அவர்கள் எடுத்தது சட்ட ஒழுங்கை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். அவருடைய முதன்மை செயலாளர், அந்த செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போதைய காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சட்ட ஒழுங்குக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ முதன்மையான நோக்கம் சட்ட ஒழுங்கு, சட்ட ஒழுங்குக்கு அடுத்த பக்கமாக இருப்பது பெண்கள், குழந்தைகள், இவங்களுடைய பாதுகாப்பு. இது இரண்டுமே இந்த பவர் சென்டரால் கடந்த முறை ஒமிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவர் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கையில் இந்த மாதிரி டேட்டா கிடைக்கவே இல்லை. யாரோ 3 பேர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அந்த ரிப்போர்ட் ஓகே நல்லபடியாக இருக்குது, மாநிலம் நம்மளை எதுவுமே தப்பு சொல்லலை, திமுக அரசாங்கம் ஜோராக அவங்களுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் நம்ம புலிகேசி படத்துலையோ ஏதோ ஒரு படத்தில் வடிவேலுக்கும் இதே ஒரு நிலைமை தான் ஏற்படும். அந்த நிலைமை தான் கடந்த முறை ஆட்சியில் இருந்தது. அப்போ ஆட்சியாளர்கள் அவங்களுடைய வேலையை செய்யாமல் அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்பி இருந்ததுனால அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத அவங்க சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டதுனாலையும் தான் பல பிரச்சனைகளை தமிழ்நாடு மக்கள் அனுபவித்தோம். அதனால தான் இந்த பவர் சென்டர் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கையில் எடுத்திருப்பது மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. சரி, இதுக்கு பிறகு என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல பெண்களுக்கான இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கான அடுத்த கட்ட ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது செய்யப்படலாம். மதுவிலக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய டாஸ்மாக் கடைகள் ஏர்லியாக தொடங்கிடுறாங்க, ரொம்ப லேட்டாக மூடுறாங்க. இதை சரிப்படுத்தினாலே பல இடங்களில் இந்த மதுவால் ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய போதையால் ஏற்படுத்தக்கூடிய அசம்பாவிதங்களை நம்மளால் தடுக்க முடியும். அப்படின்னா டாஸ்மாகை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத நாம் இங்கே இப்போ ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கிறோம். சீக்கிரமாக தமிழக வெற்றிக் கழகம் அதற்கான முடிவுகளை எடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டமாக கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறத எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்க தொடங்கணும். அதுவும் இல்லாமல் குறிப்பாக நம்முடைய மாணவ சமுதாயம் இடையே, அது ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜ் லெவலியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளிலும் அவங்க ஈடுபடணும். அப்போ இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி இது எல்லாத்துக்குமே முக்கியமான முடிவுகள், அவசர முடிவுகள் அப்படிங்கிறத எடுப்பதற்கு ஒரு சரியான தலைவர் தேவைப்பட்டார். அந்த சரியான தலைவராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். அது சரிவர நடத்துவாரா, எப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பவர் சென்டராக இருக்க வேண்டிய தலைவர் இப்போ பவர் சென்டர் நான் எடுத்துட்டேன், நான் மட்டும்தான், வேற யாருக்குமே இந்த பவர் ஷேரிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் இந்த பவர் ஷேரிங் இல்லைன்னு சொன்னது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம அடுத்ததாக பார்த்துடலாம். இந்த முதலமைச்சருக்கு கீழே சில அமைச்சர்கள், சில இலாக்காக்கள் இருக்கும். சில பேர் அரசு அதிகாரிகளிடம் ஏன்ட தான் நீ சொல்லணும், மேலிடத்துக்கு போகக்கூடாது, ஏன்ட தான் சொல்லணும், மேலிடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஏரியாவாக மாற்றி பல பிரச்சனைகளையும் மேலிடத்துக்கு போக வைக்காமல் அவங்களே தீர்த்து வைப்பதற்கு இல்லாட்டி அவங்களே பணம் சம்பாதிப்பதற்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல அப்படி பவர் ஷேரிங் கிடையாது. வேறு யாருமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என் கூட நிற்கிறீங்கன்னா ஊழல் செய்யக்கூடாது, அதான் ஜெயிச்சிட்டோமே, நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தலாம் அப்படிங்கிற அந்த சோழியே வேணாம், அப்படி இருந்தால் இன்றைக்கி இரைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதும் பவர் ஷேரிங் இல்லை அப்படின்னு சொன்னதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் கிடையாது, ஒரே தலைவர் தான், அது நான் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. பவர் சென்டராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மாற்றம் நம்மால் பார்க்க முடியும். அதை பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கைவிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உபயோகமானதாக இருக்கும். அதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.